வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்று மாலை சனிக்கிழமை 18ஆம் தேதி 10ஆம் மாதம் செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய செவந்தியை பற்றிய செய்திகள் பல அடிபட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து செவந்தியை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. செவந்தி விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். விசாரணைகளின் போது வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் எல்லா செய்தியும் வெளிவராதென்றது எங்களுக்கு தெரியும். விசாரணை குழு தங்களுடைய பாதுகாப்புக்கோ அல்லது அந்த கைது செய்யப்பட்டவர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் சகல விடயங்களையும் சொல்ல முடியாத ஆகையினால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை சொல்லிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிவந்தி ரகசியமான இடம் ஒன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் செல்லுகின்ற போது போலீஸார் அவருக்கு அந்த ரோபோ வேஷம் போட்டது போல் அங்கே வெள்ளை அந்த மினுங்கல் நிற ஆடையை அணிந்து முழுக்க அணிந்தான் கொண்டு போயிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அதை சில விட பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் அவங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அவரை அப்படி மூடியினபடியைத்தான் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதுக்காக விமானத்தில் வரும்போது சிரிச்சு கொண்டு இருந்தாவே என் மூடு நாங்கள் என்று எல்லாம் கேட்கப்படாது. ஏனென்று சொன்னால் விசாரணை குழுக்கள் வித்தியாசமாகத்தான் கொண்டு செல்லும். அவர்கள் தங்களுடைய விசாரணைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மற்ற கைதிக்கு பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றதெல்லாம் அவர்கள் சரியான முறைப்படி தான் செய்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் நினைக்கக்கூடாது சிவந்தி அங்கே விசாரித்தவர் இப்படி சும்மா இருக்கிறீர்கள் ஒன்றெல்லாம் கேட்டவே சிவந்தி இப்படி வசிச்சு சொன்னதானே இங்கே என்னத்துக்கு மூடிக்கொண்டு போயிடும் என்று எல்லாம் சொல்லப்படாது, கேட்கப்படாது. ஏன்னு சொன்னால் அது விசாரணை குழு வேறு, பிடிக்கிற குழு வேறு, அழைச்சோடு வார குழு வேறு. இராணுவம் என்று சொன்னால் பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கும். ஒன்று வடிவாக சிரித்து கதைக்கும், ஒன்று மூமெண்ட்டு கதைக்கும், ஒன்று அடித்து போட்டு தான் கதைக்கும். அப்படியான குரூப்புகள் தான் இராணுவ பிரிவில் இருக்குது. அது இப்போ இராணுவ பிரிவை பற்றி எங்களுக்கு தெரியும் தானே. அப்படி தான் இருக்கும். போலீஸ்லேயும் அப்படி தான். சில பேர் சாந்தமாக கதைப்பார்கள், சில பேர் அடித்து போட்டு கதைப்பார்கள். விசாரணை குழுன்னு சொன்னால் சும்மா நாங்கள் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தால் அட்டியோடு ஓமன்றுவோம். அப்படித்தான் எங்களுடைய குரூப்போடு அப்போ அந்த நிலைமையை அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க நினைக்க வேண்டியார், அவ்வளோதான். அப்போ இவர்களின் கன பேர் இவருக்கு தொடர்புகள் இருந்திருக்குது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கெகல் பத்மே மற்ற எங்களுடைய கம்பகா பவாவும் போலீஸாருக்கு வாக்குமூலமும் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கம்பகா பவாவும் செவந்திக்கு பிறகு இவரும் கைது செய்யப்பட்டவர். அப்போ அவரும் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். உண்மையிலே இவருக்கு கெகல் பத்மேக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிறன்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோட ஒப்புக்கொண்டுட்டார். அப்போ தொடர்புகள் எல்லாம் சம்பந்தமான விடயங்கள் ரகசியம் பேணப்படும். அவர்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக பல விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது, நடக்கும். அப்போ சில விசாரணைகள் வந்து கடைசியில் என்ன தீர்வு வரும்ன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்கள்ட இந்த சீனாவை சேர்ந்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வர்த்தக குழு ஒன்று போயிருக்கு நுவரெலியா நோக்கி போய் கொண்டிருக்கு. அவர்கள் அந்த தேயிலை ஏற்றுமதி வர்த்தக குழு ஒன்று தான் நான் நினைக்கிறேன். வர்த்தக ஏற்றுமதியை செய்வதற்கான தேயிலை ஏற்றுமதிக்கு செய்வதற்கு போய் கொண்டிருக்கிறோம். போய்க்க எங்கண்ட மஹிந்த ஐயா இருக்கிறார் தானே, அவர் தங்காலையில் தானே இப்போ தண்டை வீட்டில் தெரியும். எங்களுக்கு உத்தியோகபூர்வமான வீட்டை விட்டுட்டு அப்படியே போய் தங்காலையிலே அவர் தண்டை வீட்டில் இருக்கிறார். அவருக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறது, பொதுமக்கள் நிறைய பேர் வெளியினம் பார்க்கணும், பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும், சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறாங்களோ. அப்படி போய்க்கு இந்த குரூப்பும் போய்க்க இடையில இறங்கி அவரையும் போய் தரிசிச்சிருக்கிறோம், போய் பார்த்துருக்கிறோம். பார்த்து அவருடன் கலந்து உரையாடி எப்படி சுகமெல்லாம் கேட்டிருந்தால் கேட்டு போட்டு பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறோம். உடல் பற்றியெல்லாம் வச்சு பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கி போட்டு சென்றிருக்கிறோம். இந்த சீனா ஒன்று சொன்னால் சீனா நான் நினைச்சேன் சீனாவுக்கும் இவருக்கும் முந்தைய நில ஒப்பந்தம் இருக்குது. சீனாவுக்கு தானே நிறைய இந்த கடலுக்கு வீடு கட்டுற வேலையெல்லாம் கொடுத்தது தானே. அந்த கொழும்பிலே கடலுக்குள்ளே ஒரு கிராமமே இருக்குது. அதெல்லாம் சீனாவும் மற்றது கனகன ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்து அந்த நட்பு ஒன்று பார்த்தோன்னா. ஆனால் இவர்கள் வர்த்தக குழு தான் நம்ம போயிருக்குது. போய் அவரை சந்தித்து உண்மையிலே அவரோட கலந்து ஆலோசித்து கதைச்சி சிரித்து போட்டு போயிருக்கணும். ரைட். அடுத்தது எங்கள் நாட்டில் இப்போ போதைப்பொருள் கடத்தல்னு சொல்லி இந்த செவந்தியாக்கள் எல்லாம் கடத்தலில் பிடிபட்டு கஷ்டப்பட்டு விசாரணையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். பேந்து என்னப்பா செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இந்த போதைப்பொருள் விற்பனைகளும் நடந்து கொண்டு இருக்குது, கைதுகளும் நடந்து கொண்டு இருக்குது. முந்தைய அரசாங்கம் மாதிரி ஏதோ ஒழிக்கலாம், லஞ்சம் கொடுத்துட்டு
சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி விளையாட்டே அதுவும் செய்யலாது. அப்போ ஏன் இவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. குற்றம் செய்கிறாங்களோ அது குற்றத்தை செய்யாமல் இருக்கிறது கஷ்டப்படும். அதுவும் ஒரு போதை போல எனக்கு பார்க்க அந்த போதையை பாவிக்க மாட்டாமல் இருக்கிற மாதிரி விற்காமல் இருக்கல அது கூட கிடக்கு. அந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க, கடத்தல் மூலம் ஒருத்தர் அந்த போதைப்பொருள் கடத்தல் மூலம் 30,24,900 ரூபா பணம் வச்சிருந்துக்கிற அந்த சந்தேகத்தின் மேலே கைது செய்திருக்கிறோம். அவர் கைது செய்ய 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் எல்லாம் கைப்பற்றியிருக்கு. அவற்றை கையிலிருந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அப்போ புலனுறவையில் போலீஸாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவல் படி போயிருக்கிறோம். போனால் நேற்று மதியம் போக மாட்டினா காசு வச்சுருந்துக்கிறார், சாமான் வச்சுருந்துக்கிறார். என்ன பிடிச்சோட்டு போட்டாங்க. மோப்ப நாயம் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒன்றும் செய்யலாது பிடிபட்டு போனார், கொண்டு போட்டாங்க. இப்போ கைது செய்யப்பட்டவர் ஒரு 28 வயசு இளைஞன்னு சொல்லப்படுது. ஏன் இதுகளெல்லாம் இந்த விபரீதமான வேலைக்கு போயிடும்ன்றது எங்களுக்கு தெரியல. வாழைக்கு ஏதோ உழைச்சி நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்து போட்டு போக இல்லாமல் எங்கே போகுது இந்த சமூகம்னு தெரியல. இப்போ முந்தின அரசாங்கம் மாதிரியும் இல்லையப்பா. இந்த அரசாங்கம் எல்லாம் பிடிக்கிறோம், நான் கலையிறோம் நிற்கினோம், போத வஸ்து பிடிக்கிறோம், லஞ்சம் வாங்க மாட்டினோம். தெரியும் தானே, சமந்தியே பிடிச்சிட்டு கூட லஞ்சம் 50 லட்சம் தரம் 1 கோடி தரம் எல்லாம் கேட்டும் அவர் அப்படி ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கிறோம். அப்போ அவர்களுக்குள்ள இயங்குறவையெல்லாம் நேர்மையாக இருப்பினோம். மற்ற அரசுகளில் இருக்கிற அனைத்தும் இப்போ எல்லாம் நேர்மையானவர்கள்லாம் இருக்கிறார்கள், மேலதிகாரிகளாக இருக்கிறோம். அப்போ கஷ்டம், இனிமேல் எல்லாம் கஷ்டம் ஆகினால இந்த தொழிலோட விட்டுட்டு நல்ல தொழிலை பார்த்து நேர்மையான தொழிலில் நேர்மையாக உழைச்சி சாப்பிட்றது நன்மையை பயிர்கொண்டு நான் நினைக்கிறேன். மற்றது கொஞ்சம் வெளிநாட்டு பக்கம் போகணும்னு சொன்னால் இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நாங்கள் நேற்றும் பார்த்தினாங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் விட சண்டை வார மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வந்து கொண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால், இவங்கள் ஹமாஸ்காரர் இஸ்ரேல்காரர்கிட்ட கைதிகளை வச்சுருந்தேன்னு சொல்லி கைதிகளை விடுவிக்க சொல்லி சரி கைதிகளை விட்டாச்சு. கைதிகளை விட்டதால் பெரிய மகிழ்ச்சி. சரி ரம்முக்கும் எல்லாம் வாழ்த்து சொல்லி சந்தோஷப்பட்டு நன்றிகள் சொல்லி அவர் தான் பூர்வ நிறுத்தினர், இவ்வளோ பேர் இவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொல்லி செய்தினோம். சரி, அதுவும் சரி. அப்போ இதுக்குள்ளே பார்த்தா அந்த பழைய கைதிகளை விட்டுறீங்களா, அந்த உடலங்கள் கொஞ்சம் பேர் தெரியல. ஏன் தெரியல, கொஞ்சத்தை கொடுத்து கொஞ்சத்தை தெரியல வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லையா அது எங்கேயோ வச்சு உடலத்தை தேடுறாங்களோட உடலத்தை எங்கேயோ வச்சுட்டு மாறுபட்டு வச்சுட்டு இது நம்பக்கூடிய விஷயமே. சுட்டு தாங்க சுட்டு வச்சிருந்த உடலங்களை காணையிலேன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களேப்பா. ஒன்றில் இல்லைன்னு சொல்லணும், அல்லது நாங்கள் தாட்டப்பட முடியும் சொல்லணும், இல்லை எரிச்சு போட்ட முடியும் சொல்லணும், இல்லை சுட இல்லைன்னு சொல்லணும், இல்லை சுட்டு போட்டு எங்கேயோ தூக்கி போட்டுவிட்ட முடியும். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஸ்டேல்காரருக்கு கோபம் இருந்தானே. அப்போ கோபம் வந்துட்டு போய் ஸ்டேல் இதுவெல்லாம் போய் சொல்கிறீர்கள், பின்னடிக்கிறீர்கள், ஹமாஸ் பின்னடிக்குது, சேட்டை கணக்க விட்டால் திரும்பவும் அடிப்போம். முதல் அடித்தது காணாதுன்னு இப்போ அமெரிக்காக பேசாமல் இருக்கிறோம். நீங்கள் என்ன பிளான் பார்த்துட்டு நாங்கள் அடிப்போம்னு சொல்லி இப்போ ஹமாஸை விரட்டுது. ஹமாஸு என்ன சொல்ல போகுதுன்றது நாங்கள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது அரசியல் என்றால் எல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லி சொல்கிற மாதிரி இது எல்லாம் பிரச்சனைக்குரியது. இவங்க பிளான் போட்டு தான் நிப்பாட்டுறாங்களோ இல்லை பிளான் போட்டு தான் அடித்தாங்களோ இல்லை அமெரிக்கா தான் எவ்வளோ அடிச்சோன்னு இப்போ அடித்தோ ஒன்றுமே தெரியலை. கமாசன் ஸ்டேஜம் அடிபடுறதை பார்த்துண்டு இவர் தான் சொல்லிக்கிட்டு நிப்பாட்டுன்னு சொல்லப்படுது. அப்போ இவர் தான் திருப்பி சொல்லி அடிபடுக்க பண்ண போகிறாரோ அது தெரியலை. என்னன்னு ஒன்றுமே தெரியல. பார்ப்போம். மற்றது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து வாங்கியிருக்கிறாரு. என்னென்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி போர் விமானங்களை விட்டுருக்கிறாரு. பெரிய பாரிய போர் விமானங்கள் எல்லாத்தையும் விட்டுருக்கிறாங்கன்னா வெனிசுலா நாட்டுக்கு விட்டுருக்கிறார். கொஞ்சம் 15 கொஞ்சம் விரட்டி போட்டுவாண்டு. அது வெனிசுலா நாட்டுக்கு மேலான மிகவும் தாழ பறந்து போயிருக்கு. தாழ பறக்க விட்டுப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்புக்கும் அந்த வெனிசுலா நாட்டினுடைய அதிபராக்களையோ அந்த ஆட்சியை இவருக்கு பிடிக்கிறே இல்லை. அவர் அந்த ஆட்சியால் தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறார். என்னென்னு சொன்னால் அந்த ஆட்சி முறையில் பயங்கர லஞ்ச ஊழல் இருப்பதாகவும் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெறுவதாகவும் போதை வஸ்து அங்கே உருவாக்கப்பட்டு அது அமெரிக்காவுக்கு தான் கடத்தப்படுதான். அப்போ அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டு அமெரிக்காவுக்கு பிரச்சனை தானே. அப்போ இப்போ உன்னாதானப்பா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவோம். இப்போ எங்கண்டையாக கேரளாவிலேருந்து தான் கஞ்சா வருதுன்றாங்க. கேரளாவோட தனக்குப்பட்டு கேரளாவிட்ட நாங்கள் சொல்லி இல்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், உங்கள் தான் வருது எனக்கு நட்டம் ஏற்படுது, எனக்கு பிரச்சனையாக கிடக்குது, உதவி நிப்பாட்டு அவர் அந்த ஆட்சியை மாற்றணும்னு சொல்லி தான் நிற்கிறார். அப்படியான ஒரு அரசாங்கம் தான் நாங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஊழல் துஷ்பிரயோகங்களை நிப்பாட்டணும், அது விட்டுட்டு அப்போ அவர் இப்போ போர் விமானங்களை தாழ பறந்து விட்டுருக்கிறார். இதுக்கு மேலே அடிப்போம். அப்போ இந்த அங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது மரிய கொரினா
மெக்ஷோடான்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணி. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த ஆட்சியில் விருப்பம் இல்லை. அவரும் ஆட்சி இது மாறணும், இந்த ஆட்சியால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்து போத வஸ்து பிரச்சனையாக இருக்குது, இதை நிப்பாட்டணும்னு அவரும் அறவுயோண்டு தான் இருக்கிறார். ஆனால் இதுக்கிடையிலே அவருக்கு என்னன்னு சொன்னால் மரிய கொரோனா மெக்ஷோடாவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு கூட கொடுக்கப்பட்டிருக்கு. நோபல் பரிசுன்னா டக்குங்களுக்கு மனசுக்கு அடிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நினைவு. என்னன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த 2025க்கான அமைதிக்கான பரிசு எனக்கு தான் பெறணும், எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி பெரிய அறம் பாட்டி கொண்டு அங்கே இஞ்சி தெரிஞ்சு இந்த அமைதிகளை நான் செய்யணும்னு சொல்லி தான் கமாஸ் இஸ்ரேல் இந்த சண்டையை நிப்பாட்டின, இந்த ரஷ்யாவுடைய சண்டையை நிப்பாட்டுவோம் கொண்டு போட்டு உக்ரைன் சண்டையை நிப்பாட்டுவோம் வெளிக்கிட்டது. இப்போ அதுக்கும் பிழைக்க போகுது. ஆனால் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையாக வெனிசுலா நாட்டின் எதிர்கட்சி தலைவர். அவருக்கு அவர் உண்மையிலே நிறைய அவர் நல்ல வேலைகள் செய்கிறார், அவர் நல்லவர் என்று சொல்ல மாதிரி அவருக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லப்படுது. ஆகையினால் டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்ததை விட அவருக்கு கிடைத்திருக்குது. ஆனால் டொனால்ட் ட்ரம்போட இவ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அப்போ நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும். இப்போ கமாஸின் பிரச்சனை எப்படி போகுது, கமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனைகள் இப்போ இறந்தவர்களின் உடலங்களிலிருந்து தான் அடுத்த சண்டை துவங்க போது நடக்கு. பார்ப்போம் எந்த அளவில் போய் முடியுதுன்று. மீண்டும் நாங்கள் செய்திகள் வருகின்ற போது உங்களுக்கு அந்தந்த செய்திகளை நாங்கள் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த செய்தியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். விடைபெற்று மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வர்கள் உங்கள் அன்பின் முருகன். நன்றி.